வெல்கம் டு திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் செஞ்ச சூப்பரான கேக் ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கூடவே நான் கேக் செய்கிறதுக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடி தேடி நான் வாங்கின ஒரு சில ப்ராடக்டோட ரிவ்யூவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டிலே ஆசையாக நம்மளோட குழந்தைங்களுக்கோ நம்மளோட ஹஸ்பண்டுக்கோ ஆசையாக நம்ம ஒரு சர்ப்ரைஸாக கேக் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் நம்மளால் பர்ஃபெக்டாக வீட்டிலே நம்மளால் கேக் செய்ய முடியும். அதுக்கான ஒரு சில டிப்ஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட சக்ஸஸ்ஃபுல்லான கேக் ரெசிபியையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்லா பொருட்களும் ஒரே நாளில் ஆர்டர் பண்ணது கிடையாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி மொத்த எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். நான் கேக் செய்கிறதுக்காக ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருள் இந்த கேக் டின் தான். நான் இதுக்கு முன்னே கேக் செய்யும் போதெல்லாம் நீங்கள் என்னோடய பாத்திரம் பார்த்துருப்பீங்க. என் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இந்த டிஃபன் மாதிரி இருக்கிற அந்த பொருட்களை வச்சு தான் நான் கேக் செய்வேன். இப்போ கொஞ்சம் கேக் பெர்ஃபெக்டாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான ஒரு பொருட்கள் நாம் வாங்கி செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினது தான் இந்த கேக் டின். இது 6 இன்ச்சு, அப்புறம் 7 இன்ச்சு, 8 இன்ச்சு எல்லா டின்லையுமே நான் அளவு செக் பண்ணி பார்த்தேன். ஹைட் 2.5 இன்ச்சு கிட்ட வந்தது. மற்ற எல்லாம் மேலே டாப்பில் நமக்கு 6, 7, 8 இன்ச்சு கரெக்டாகவே இருந்தது. நான் இதை மீஷோவில் இருந்தால் வாங்கினேன். 167க்கு தான் வாங்கினேன் இந்த 3 டின்னும் சேர்த்து. ஃபஸ்ட்டு இது 200க்கு மேலே காட்டினது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இடையில ஆஃபரில் இருந்தப்போ நான் பார்த்து ஆர்டர் பண்ணேன். ஆன்லைன் நம்ம எப்போவுமே வாங்கும்போது இந்த மாதிரி நம்ம தேவைப்படுற பொருட்களை ஒரு விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ப்ரைஸ் எப்போ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பார்த்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் குறையும். நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டது இந்த மெஷரிங் கப் தான். நான் ஏற்கனவே கேக் செய்யும்போது சின்ன சின்ன பவுல் வச்சு அதை மாதிரி தான் செய்வேன். பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்றதுக்காகவே இந்த மெஷரிங் கப் வாங்கினேன். இது க்ளோ ரோட்ல இருந்து வாங்கினேன். எனக்கு இதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனதான். ஏன்னா இதில் கலர் எல்லா கலர்லையுமே கப்ஸ் இருந்தது நான் ஆர்டர் பண்ணுறது. ஆனால் எனக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலரில் வந்தது. பட் இதோட குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணாமல் நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர்ஸ் தான் நான் வாங்கினேன். இது 10 கலர்ஸ் இருக்குது. இதிலே எந்த கலரை மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கலர் கிடைக்கும் அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா கலர்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா. இதில் எல்லாமே ரொம்பவே கலர் எல்லா கலருமே அவங்க கொடுத்துருந்த மாதிரி அதே கலர்ஸ் இருந்தது. நான் இந்த கலர் யூஸ் பண்ணி தான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 கேக் செஞ்சேன். கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. சூப்பராக ப்ரைட்டாகவும் இருக்குது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே கேக்கோட கலரும் நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் இது நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இதை இந்த வீடியோவில் சேர்த்தே உங்ககிட்ட சொல்கிறேன். ஸ்கேர்லட் பிராண்டில் வாங்கினதான் இந்த எலக்ட்ரிக் பீட்டர். இது கேக் செய்கிறதுக்காகவே ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இது அமேசானில் இருந்தால் வாங்கினேன். குவாலிட்டி இது மீஷோ அந்த மாதிரிலாம் வாங்கினா நமக்கு எப்படி இருக்குமோன்ற பயத்தில் அமேசானில் இருந்து வாங்கினது 500 ரேட்டில் வாங்கினேன். அதை விட கம்மி ப்ரைஸ்லையுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. கேக் நம்ம பீட்டர் இல்லாமையுமே செய்யலாம். ஆனால் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு இந்த பீட்டர் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே கேக் சாஃப்டாகவே வரும். இன்றைக்கி எனக்கு ஒரு 1/2 kg கேக் ஆர்டரை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் செஞ்ச கேக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 1/2 kg கேக்கு பெர்ஃபெக்டான அளவு இந்த 125 ml கப்பில் 1 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவில் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. நான் அந்த மெஷரிங் கப்பில் உள்ள அளவு எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் தனியாக நான் கலந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 2 முட்டை 1/2 kg கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டையை நான் சேர்த்துட்டு பீட்டரில் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா முட்டை எல்லாமே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நுறையா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம 125 ml கப்பில் தானே மைதா எடுத்தோம். அதே 125 ml கப்பில் நான் பவுடர்டு சுகர் எடுத்துருக்கிறேன். சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி கரையணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் முட்டையோடு சேர்த்து பீட் பண்ணும்போது நல்லா நமக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் எக்கு நமக்கு மாறி கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் கூட்டி நம்ம நல்லா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 15 ml ஆயில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் தான் எடுத்துருக்கிறேன். 15 ml சேர்த்துட்டு நம்ம ஆயில் சேர்த்த பிறகு ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக பீட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளோட கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரையாக பேக்கிங் சோடா, பவுடர், மைதா எல்லாம் கலந்து வச்சு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த க்ரீமில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரேடியாக மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்ப ஓவர் மிக்ஸும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம முட்டை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். அந்த முட்டை வந்து ஃபுல்லாக அந்த பொங்கி வந்திருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து போயிடுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா முட்டை வந்து எப்போவுமே அந்த ஃபோமியாகவே வந்து இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். நான் வந்து நிறைய தடவை வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேக் வந்து செஞ்சு பார்த்து நான் யூடியூப் பார்த்தா நானும் வந்து கற்றுக்கிட்டேன். பர்ஃபெக்டான அளவில் ஒரு 500 kg வந்து கேக் வந்து செய்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் வந்து எனக்கு வந்து ஆயிடுச்சு. கொஞ்சம் கேக் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாகவே எனக்கு வந்து இப்போது 500ல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வருது. அதோட மெஷர்மெண்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 13 ml வந்து மில்க் வந்து தேவைப்படும். நம்ம ஏற்கனவே 15 ml எடுத்த ஆயில் அதே மெஷரிங் கப்பில் 2 ஸ்பூன் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் 30 ml. அதையுமே லாஸ்ட்டாக நம்ம வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மில்க் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட எக்கோட அந்த ஃபோமினஸ் வந்து ரொம்ப நமக்கு வந்து போகவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கேக் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 1/2 kg செய்கிற அந்த கேக் டின்னில் வந்து 6 inch கேக் டின் வந்து எடுத்திருக்கேன். அதில் கீழே வந்து பட்டர் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லைனா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் நல்லா வந்து சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கேக் பேட்டரை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நான் வந்து குக்கரில் வந்து உப்பை வந்து அடியில் வந்து போட்டுட்டு ஃப்ளேம்லேயே குக்கரை நல்லா வந்து ப்ரீஹீட் வந்து 10 minutes வந்து குக்கர் அடுப்பில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கேக் மிக்ஸை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். கேக்கில் வந்து உள்ள ஏர் பப்பிள்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஏர் பப்பிள்ஸ் எல்லாமே போயிடும். லைட்டாக ஒரு கையில் குச்சி மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கேக் வந்து மேலே நல்லா பொங்கி வராமல் இருக்கும். அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். இப்போ நான் குக்கருக்குள்ளே கேக் வந்து வச்சுட்டேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண குக்கரில் நான் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து நான் ஒரு 20 minutes தான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா நைஃப்பில் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். கொஞ்சம் கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு நைஃபோ ஏதாவது ஒன்று வச்சு இந்த ஓரத்தில் நம்ம இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கவுத்துனாலே போதும். சூப்பராக கேக் வந்து நமக்கு வந்து வந்துடும். நம்மளோட கேக் டின்னில் செஞ்ச ஃபஸ்ட்டு கேக் வந்து இதுதான். சூப்பராக சாஃப்டாக வந்து வந்திருந்தது. மேலேயும் நல்லா பொங்கி வராமல் கரெக்டான ஷேப்பில் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. நெக்ஸ்ட் இந்த கேக் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்றதை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம நைஃப்ட்டு வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக நம்மளால் கட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து 1/2 kg தான், சின்ன கேக் தான். இதை நம்ம 3 லேயராக கட் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ கட் பண்ணலை. ஓரத்தில் வந்து லைட்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட தின்னாக இருக்கிற அளவுக்கு நான் சுற்றியும் ரவுண்ட் ஃபுல்லாக வந்து லைட்டாக கீறி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து எடுத்துருக்கிறேன். நூல்கண்டில் வந்து நம்ம கோடு போட்டு விட்ட அந்த எல்லா இடத்துலையுமே இந்த நூல்கண்டை நல்லா இப்படி சுற்றி ரவுண்டாக விட்டுட்டு நம்ம 2 பக்கத்துலையுமே அந்த நூலை வந்து பிடிச்சி இந்த மாதிரி மேலே லைட்டாக வந்து கேக்கில் வந்து கை வச்சுட்டு அந்த நூலை வந்து நம்ம ஒன் சைடாக நம்ம இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா கேக்கு ஃபுல்லாக சூப்பராக நமக்கு ஈவனாக கட் ஆகி வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நியூவாக நம்ம கேக் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சின்ன கேக்காக இருந்தாலும் சரி நம்ம அழகாக வந்து இதை வந்து கேக் வந்து சரியான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துலாம். பாருங்கள் எவ்வளோ தின் லேயராக நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் சூப்பராக ஒரே ஈவனாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி செகண்ட் லேயரையும் நான் வந்து கட் பண்ணுறதுக்கு லைட்டாக ஓரத்தில் வந்து நைஃப் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து கீறி விட்டுக்கிட்டேன். ஏன் இப்படி கீறி விட்டுறோம் அப்படின்னா இப்படி கீறி விட்டுறா நமக்கு வந்து நம்மளோட அந்த த்ரெட்டு வந்து உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ இந்த த்ரெட்டை வந்து நான் உள்ளே வச்சுட்டு திரும்பவும் வந்து லைட்டாக இந்த மாதிரி கையில் லைட்டாக மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல்லாக இழுத்தேன் அப்படின்னா போதும். ஈஸியாக வந்து கேக் வந்து நமக்கு வந்து கட் ஆகி வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து கேக்கை வந்து ரொம்ப வந்து அழுத்திடக்கூடாது. அழுத்திட்டிங்க அப்படின்னா கேக் உடஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தின்னாக நான் வந்து கட் பண்ணி சூப்பராக நம்மளோட கேக்கை வந்து 1/2 kg கேக்கு 3 லேயராக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 3 லேயராக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக்கான க்ரீம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் விப்பிங் க்ரீமில் வந்து செஞ்சேன். 1 kg விப்பிங் க்ரீம் வாங்கினேன். இப்போ கொஞ்சம் தான் இந்த விப்பிங் க்ரீம் வந்து இருக்குது. 3 கேக் நான் இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கலை. இப்போ தான் வந்து இந்த விப்பிங் க்ரீமில் செய்கிற வீடியோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம கேக்கில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற அந்த பவுலையும் நம்மளோட அந்த பீட்டரில் உள்ள அந்த ஹூக்கையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தேன். அந்த பாத்திரம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நம்ம வந்து எப்போவுமே விப்பிங் க்ரீம் செய்யும் போது நமக்கு வந்து விப்பிங் க்ரீமை வந்து ஃப்ரீசரில் இருந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் டோரில் இருந்து எடுத்து வச்சுட்டோம்னா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாவது அது வந்து மெல்ட் ஆகி நமக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து அந்த ஜில்னஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு 1 minute வந்து பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட்னு நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா ஸ்டிக்
பீட்ஸ் நம்ம ஸ்டிக் பீக் நமக்கு வந்து கிடைக்கும். க்ரீம் வந்து நல்லா கட்டியாகி வந்து கிடைக்கும். நமக்கு வந்து இந்த இது வந்து கீழே ஜில்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து நான் கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் ஐஸ் க்யூப் வந்து போட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சு நான் நல்லா வந்து கேக் வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடு வந்து போக போக கூட்டிக்கிட்டே வந்து போகணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல சூப்பரான திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகிரும். இப்போ நான் ஃபுல்லாக பீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த க்ரீம் எடுத்து நம்ம இந்த மாதிரி கவுத்துனாலும் வந்து இந்த க்ரீம் வந்து கீழே விழாது. அந்தளவுக்கு நமக்கு வந்து சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்து க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் விப்பிங் க்ரீம் வந்து நான் மேக் பண்ணும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே வந்து செஞ்சேன். பட் எனக்கு வந்து க்ரீம் வந்து ஈஸியாக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து சன் ட்ரிப்னு ஒரு பிராண்டில் தான் எனக்கு இங்கே விப்பிங் க்ரீம் வந்து கிடச்சிது நம்ம ஊர் சைடில். இப்போ க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன கிளாஸில் நம்ம வந்து பைப்பிங் பேக்கை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம என்ன நாசில் போடணுமோ அந்த நாசில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்மளோட விப்பிங் க்ரீமை உள்ளே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய க்ரீமும் வந்து வேஸ்ட் ஆகாது, நம்ம கையும் வந்து பாலாகாது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இது எதுவுமே வந்து தெரியாது. நானும் வந்து கையில் வச்சுக்கிட்டே வந்து உள்ள க்ரீம் வந்து அப்ளை பண்ணும்போது பாதி க்ரீம் என்னோடய கையில் வந்து ஒட்டிக்கிச்சு, பாதி க்ரீம் வந்து அந்த பேக்கில் ஓரத்துலேயே வந்து ஒட்டிக்கிச்சு. இப்போ பாருங்கள், இதில் ஒரு பைப்பிங் பேக்கில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ரப்பர் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அழுத்தி வந்து செய்யும்போது க்ரீம் வந்து மேலே நமக்கு லீக் ஆகாமல் வந்து இருக்கும். இப்போ நம்ம கேக்கில் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ லைட்டாக வந்து அடியில் நம்ம வந்து கேக் க்ரீமை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கேக்கை வச்சோம் அப்படின்னா கேக் கொஞ்சம் வந்து நமக்கு நகராது. மெயினாக நம்ம வந்து சுகர் சிரப் வந்து இந்த மாதிரி சுகர் பவுடர் சுகரை நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து தண்ணி வந்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கேக் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கீழே நல்லா வந்து சுகர் சிரப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக் வந்து க்ரீமெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து ஈஸியாக நம்ம கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நான் வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிட்டு நைஃப்னால் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் லேயரை வந்து நான் வந்து மேலே வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறமும் சேம் வந்து சுகர் சிரப்பை வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்த லேயரில் அடுத்த லேயர் கேக்கையும் நான் வந்து வச்சு சூப்பராக வந்து கேக் லேயர் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். வீட்டிலே வந்து நம்ம வந்து கேக் செய்யணும் நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும். பட் வந்து எப்படி செய்யணும், எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. நானுமே ஃபஸ்ட்டு ஒரு பால்வாடி சத்து மாவில் தான் என்னோடய கேக் ஜேர்னியை வந்து நான் வந்து ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து செஞ்சு பார்த்து தான் அதில் ஃபஸ்ட்டு கேக்கில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், நெக்ஸ்ட்டு கேக்கில் நம்ம எதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். நான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்மாராக செய்கிறதுக்கே நான் வந்து இப்போ 2 இயர்ஸாக வந்து நான் வந்து வீட்டில் தான் நான் வந்து செஞ்சு கற்றுக்கிட்டேன். அதுவும் யூடியூப் பார்த்து தான் நான் வந்து இந்த மாதிரி கேக் வந்து செய்கிறதுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். நம்மளோட முயற்சி, நம்மளோட ஆசைப்பட்டது எதையுமே நம்ம செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சின்ன முயற்சி வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளோட முயற்சி வந்து எதுலேயுமே வந்து வீண் போகாது. அந்த மாதிரி தான் நான் செஞ்ச இந்த கேக்கோட முயற்சியும். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கு வந்து கேக் வந்து செஞ்சு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து நான் வந்து கற்றுருக்கேன். ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வந்து கேக் வந்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் வந்து வீட்டில் செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி குறிப்பிட்ட அளவுகளை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு சூப்பராக வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வந்து வீட்டிலே வந்து சூப்பரான கேக் வந்து செய்ய முடியும். இப்போ நான் கேக் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேக் ஷேப்பர் வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கேக்கை வந்து நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக ஈவனாக வந்து கேக்கில் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேக் ஷேப்பர் வந்து வீட்டில் இருக்காது, என்கிட்டையும் வந்து இல்லை. இப்போ தான் ஒரு சில பொருட்களை நான் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிற நைஃபே நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னே நான் வந்து செய்யும் போதும் வந்து கேக் வந்து இந்த மாதிரி க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நைஃப் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கேக்கை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மேலே என்ன டிசைன் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரீம் வந்து செட் பண்ணி நம்ம அதுக்கு மேலே வந்து அதில் உள்ள டிசைன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். மேலே நம்ம வந்து எப்போவுமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது மேலே ஓரத்தை வந்து நம்ம உள் பக்கமாக இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா கேக் வந்து மேலே ஓரளவுக்கு சூப்பராக சேஃபாக நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பர் வந்து ஓரத்தில் வந்து இந்த மாதிரி டிசைனிங் வந்து வர்ற ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டாக இழுத்து
விட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு கோடு மாதிரி டிசைனாக வந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஃபைனலாக வந்து மேலே வந்து விப்பிங் க்ரீமில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து மேலே டிசைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய கேக்கை வந்து வேறு அந்த பிளேட்டில் இருந்து நான் வந்து நம்ம டெலிவரி கொடுக்குற அந்த கேக் வந்து அட்டையில் வந்து நான் வந்து மாற்றி வந்து வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய நைஃபை வந்து கீழே வச்சுக்கிட்டு இன்னொரு நைஃபையும் வந்து சேர்த்து எடுத்து நான் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான டிசைனை வந்து மேலே நான் வந்து சைடில் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு நாசில் வந்து இருக்குது. அந்த நாசிலில் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நான் வந்து சூப்பராக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைன் வந்து கொடுக்குறேன். ஃபைனலாக இதோட அவுட்புட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. நான் செஞ்ச கேக்லேயே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் வந்து அப்ளை பண்ணி நான் செஞ்ச கேக் வந்து இதுதான். அதனால் எனக்கு இந்த கேக் ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு கேக் தான். இதுக்கு முன்னாடி செஞ்ச கேக் எதுவுமே நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு என்னால் முடியல. பட் இந்த கேக் நான் வந்து செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லுவே வந்து நான் வந்து வீடியோ எடுத்து வந்து செஞ்சேன். இந்த கேக் வந்து குழந்தைங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறமா நைட்டு தான் வந்து நான் வந்து செஞ்சேன். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 12 o'clock வந்து ஆயிடுச்சு. குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கேக் வந்து செய்யவே வந்து ஆரம்பித்தேன். அப்போ தான் அவங்க வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கீழேயும் அடியிலையும் இந்த மாதிரி நம்ம வந்து ஓரத்தில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் பார்க்க ஒரே ஈவனாக வந்து நமக்கு வந்து இருக்கும். இந்த கேக் வந்து சாப்பிட்டது வந்து என்னோடய சொந்தக்காரங்க தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து அவங்களோட குட்டி தம்பி பர்த்டேக்காக தான் இதை வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம செய்கிறத விட நம்ம செஞ்சதை வந்து ஒருத்தங்க பாராட்டும் போது நமக்கு அதில் கிடைக்கிற வந்து சந்தோஷமே வந்து ரொம்பவே வந்து தனிதான். எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. இப்போ இந்த கேக் வந்து சாப்பிட்டு பார்த்த ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் இதே மாதிரி கேக் செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அது அதை விட ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. என்னோடய கேக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே வந்து தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த க்ரீமில் வந்து பேர் எழுதுறது மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடாகவும் வரல, கொஞ்சம் தெளிவாகவும் வரல. இனிமேல் செய்கிற கேக்கில் வந்து கொஞ்சம் வந்து தெளிவாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வந்து எழுதுறதுக்கு வந்து நான் வந்து கற்றுக்கணும்னு வந்து நினச்சேன். இந்த கேக் முடிஞ்சதுக்கப்புறமா இதுதான் எனக்கு வந்து தோணுது. இந்த ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் இந்த கேக்கில் எழுதும்போது தெளிவாக எனக்கு வந்து இன்னும் வந்து வரலை. இன்னும் கொஞ்சம் அதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி செய்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை வந்து கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மளாக நினச்சி நம்மளாக வந்து கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணும்போது மற்றவங்களுக்கு வந்து அது எப்படி தெரியுதோ இல்லையோ நமக்கு நம்ம மனசில் ஒரு புதுசான ஒரு தன்னம்பிக்கையே வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றத உங்கள் மனசுக்குள்ளே இருந்து தேடி பார்த்து கண்டிப்பாக வந்து அதில் சக்ஸஸாக வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக யோசித்து வந்து செய்யுங்க. வீட்டில் இருக்க பெண்கள் எப்போவுமே வந்து நிறைய பேர் வந்து வீட்டிலே நம்ம வந்து இப்படி சும்மாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெக்ஸ் ஆகி வந்து இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டிப்பாக வந்து தேர்வு செஞ்சு வந்து கண்டிப்பாக அதில் செய்யுங்க. உங்களாலையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வர முடியும். ஃபைனலாக கேக்கில் வந்து கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணினேன். கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ண பிறதுக்கப்புறம் கேக் வந்து பார்க்கவே இன்னுமே கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருந்தது. பார்க்கவும் ரொம்ப வந்து ஸ்கை ப்ளூ கலர் நல்லா ரொம்பவே ப்ரைட்டாக சூப்பராக இருந்தது. ஃபைனலாக பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ரொம்பவே சூப்பரான நம்மளோட கேக் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. தேங்க்யூ.